குடி டிவி அன்பர்களுக்கு வணக்கம். இன்று ஹனுமத் ஜெயந்தி, ஒரு மிக சிறப்பான நாள். ராம பக்தராக இருந்து ருத்ராவதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஹனுமான் உடைய ஜெயந்தி வைசாக்க மாசே கிருஷ்ணபக்ஷே தசமி திதௌ மந்தவாசரே ஹனுமத் ஜெயந்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்படி வைசாக்க மாதம் கிருஷ்ணபக்ஷம் தசமி மந்தவாசரம் சனிக்கிழமை அனைத்தும் சேர்ந்து ஒருங்கிணைந்து இன்று ஹனுமத் ஜெயந்தி ரொம்ப துல்லியமாக வந்திருக்கு. இந்த ஒரு நன்னாளில் ஹனுமானை நாம் வணங்கி நிறைய வரங்களை பெறலாம். ஹனுமான் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லிவிங் காட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராமர் உயிரோடு இருக்காரா அப்படின்னா இல்லை. கிருஷ்ண பகவான் இருக்காரா? இல்லை. தச அவதாரங்களில் யாருமே இல்லை. ஹனுமான் உயிரோடு இருக்காரா? கண்டிப்பாக இருக்காருங்க. அவர் சிரஞ்சீவி. அவர் இந்த பூலோகத்திலேயே ராமாயணத்தினுடைய கடைசியில் சொல்லுவாங்க, இந்த பூலோகத்தில் இருக்கிற கடைசி மனிதன் ராமபக்தன் ஆகும் வரை, மோட்சம் அடையும் வரை நான் இந்த பூவுலகில் இன்று ராம பக்தியையும் ராமாயணத்தையும் பிரச்சாரம் செய்துவிட்டு வருகிறேன் அப்படின்னு ராமர் ஹனுமானை வா வைகுண்டம் போகலான்னு கூப்பிட்ட போது கூட அவர் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கேயே பூலோகத்தில் நமக்காக இருக்காருங்க. ஸோ நமக்காக வாழும் அந்த ஹனுமானை நம்ம தினந்தோறும் பக்தியோட, ஹனுமான் என்னை காப்பாற்றுங்க, எனக்கு நல்ல பக்தியை கொடுங்க, இந்த உலகியல் வாழ்க்கையில் எனக்கு நல்ல வெற்றியை கொடுங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை நினைக்கணுங்க. அவரை மனமுருகி பிரார்த்தனை செய்து தினந்தோறும் அவர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு, போக முடியாதுங்கன்னா நம்ம மனசார எப்போ ப்ரேயர் பண்ணாலும் நிச்சயமாக நல்ல ஒரு பலனை ஹனுமான் கொடுப்பார். ஹனுமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் ஸ்ரீமத் ராமாயணம் படித்தவங்களுக்கு தெரியும். முதல்ல ராமர் வனவாசத்தில் லக்ஷ்மணனோடு தெரியும் போது அந்த சுக்ரீவனுக்கு பரிச்சயம் பண்ணி வச்சு ராமருக்கும் அவனுக்கு ஒரு நட்பை உருவாக்கினார். ராமர் சீதை காணும் சொன்ன உடனே தன் உயிரையே பணயம் வச்சு சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் சென்று அந்த ஸ்ரீலங்காவில் சீதையினுடைய ஜாடையை தெரிந்து கொண்டு திரும்ப ராமருக்கு சொன்னார். அப்போது கணவன் மனைவி ராமர் சீதையை ஒன்றோடு ஒன்று சேர தம்பதியர்களுக்கு ஒரு இணக்கத்தை உருவாக்க, இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்க, அல்லது ஒருத்தரை விட்டு ஒருத்தர் ஏதாவது ஒரு காரணத்தினால பிரிஞ்சிருந்தால் அவங்கள ஒன்று சேர்க்கறது. அது மட்டும் இல்லை, திருமணத்துக்காக ஹனுமான் எவ்வளவோ துணை புரிவாருங்க. அது மட்டும் இல்லை, நவ வியாக்கரண பண்டிதர் அப்படின்னு சொல்லுவோம் ஹனுமான் கல்வியிலே மிகச்சிறந்தவர். சூரியனுடைய சிஷ்யன். அவரிடமே அவர் அனைத்து வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அனைத்து விதமான கலைகளையும் ஹனுமான் பயின்றார். அது மட்டும் இல்லை, ஹனுமான் எப்பேற்பட்டவர்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன கொடுப்பார்? புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஹனுமானை ஸ்மரணம் செய்தா. ஸ்மரணம்னா என்ன? மனசார நினைச்சா போதும். என்னென்ன கொடுப்பாரு? புத்திர் பலம் யசோ அப்படின்னா கீர்த்தி. கீர்த்தின்னா என்ன சொல்லுவாங்க? புகழ். புத்திர் பலம் யசோ தைரியம். தைரியம்னா தெரியும். ஷோ தைரியம். நிர்பயத்துவம், ஃபியர்லெஸ்னஸ், எதுக்கும் பயப்படாமல் இருக்குது. அரோகதா, எந்த நோய் நொடியும் அண்டாதுங்க, இருக்குந்ததா போயிடும். அரோகதா. அஜாட்யம், சில பேர் எந்த வேலை செய்யணும்னு நினச்சாலும் செய்யலாம் நாளை செய்யலாம் தள்ளி போட்டே இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் தட் இஸ் கால்ட் இனர்ஷியா. ஃபிசிக்கல் இனர்ஷியா, மென்டல் இனர்ஷியா, பலவிதமான இனர்ஷியாவை நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னால் இந்த ஹனுமானை தாங்க நம்ம கட்டியமாக பிடிச்சிக்கணும். புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச. நாம் ஒரு சொல்கிறோம், அதை நம்ம நிறைவேற்றுற அளவுக்கு அந்த சக்தியை கொடுக்குறவர். இல்லை நம்ம பேசினா சொல்லுக சொல்லை பெரிதோ சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா? அப்படி நமக்கு ஒரு பேச்சு வன்மையும் பேச்சு சக்தியும் கொடுக்கக்கூடியவர் ஹனுமான். இது எல்லாமே நமக்கு கொடுப்பாரு. ஆகையால் நம்ம ஹனுமானை வழிபட்டால் அனைத்தையும் பெறலாங்க. சரிங்க, இந்த உலகியல் வாழ்க்கைக்கு மட்டும்தான் அவர் சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி பேய் பிசாசு இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் பாருங்கள், எனி ஃபார்ம்ஸ் ஆஃப் நெகட்டிவ்ஸ், ஹனுமான் என்ற மந்திரத்தை நாமத்தை நினைச்சாலே போதுங்க, கிட்ட கூட நெருங்க முடியாது. ஹனுமானை கண்டா அனைத்துக்கும் பயம். அப்போ ஹனுமான் உலகியல் விஷயங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாரா? இல்லைங்க. ஹனுமானை வணங்கினவங்களுக்கு ஸ்ரீராமருடைய பக்தியை அப்படியே ரொம்ப வாரி வழங்குவார். பக்தி யாருக்கு? எல்லாருக்குமே இருக்குங்க. எல்லாருக்கும் பக்தி இருக்குது. ராம பக்தி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். வெரி ஃபியூ.
சில லட்சங்களில் ஒருத்தருக்கோ சில கோடிகளுக்கு ஒருத்தருக்கு மட்டுமே ராமர் மேலே பிரீத்தியும் பக்தியும் ஏற்படும். ஏன் அந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்வகுணம் உச்சிக்கு போனதான். மனுஷனுக்கு 3 குணம்: சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு பக்தி பண்ணுறோம். இப்போ முனீஸ்வரர், காளி இந்த மாதிரிலாம் பண்ணுறோன்னா அது ஒரு குணம், அந்த தமோ குணத்துலேருந்து. ராஜசிக் குணம், காளியெல்லாம் கும்பிடும்போது ராஜசிகம், நரசிம்மர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உக்ர தெய்வம்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து ராஜோகுணம். சத்வகுணம் சாந்தமாக இருக்குது. தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீராமர் மற்றும் நிறைய யோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்துமே வந்து சத்வகுணம் பிரதானமாக நம்ம இருந்தால் தான் அதை வணங்கக்கூடிய அந்த ஒரு விருப்பமே நமக்கு ஏற்படுங்க. இதுலேருந்து நம்ம வணங்குற தெய்வத்தை வச்சு, நாம் சாப்பிட்ற சாப்பாடை வச்சு, நம்ம எந்த விதமான மியூசிக் கேட்குறோம், அனைத்திலிருந்துமே நம்ம எந்த குணத்தில் அதிகமாக இருக்கோன்றதை நம்மளை நாமளே பரிசீலனை செஞ்சுக்கலாம். சரி, ஹனுமான் ராம பக்தியை மேலோங்கி கொடுப்பார். ராமாயணத்தை படிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுப்பார். இன்று கூட ஸ்ரீமத் ராமாயணம், வால்மீகி ராமாயணம் அவர் ஏற்றிய அதே ஒரிஜினல் சுலோகாஸோட கீதா பிரஸ்காரங்க பிரிண்ட் பண்ணி வித் பர்போர்ட், அதாவது அந்த மொழிபெயர்ப்போட. நமக்கு தான் சான்ஸ்கிரிட் சரியாக வராது, ஃபுல்லாக இப்போ டைரெக்டாக புரிஞ்சிக்க முடியாது, இங்கிலீஷை படித்து புரிஞ்ச மாதிரி. அதனால் அந்த சான்ஸ்கிரிட்டில் இருக்கிறத அவங்கவுங்க லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், என்ன லாங்குவேஜ் வேணும் அதிலெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ராமாயண கிரந்தத்தை ஒரு முறை நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்கிறேங்க, கேரண்டி, உங்களுக்கு மோட்சம் கேரண்டி, வைகுண்டத்தில் சீட்டு கேரண்டி. கவர் டு கவர் ராமாயணத்தை ஒரு முறை ஸ்ரத்தையாக படிங்க. ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. உங்கள் வீட்டில் கூட புக்கு இருக்கும் ராமாயணம், கவர் டு கவர் படிக்க முடியாது. இந்த நான் சொல்கிற வால்மீகி ராமாயணத்தை வாங்கி கவர் டு கவர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வேணும்னா நமக்கு குரு அருள் இருக்கணும், ஹனுமானுடைய அருள் இருக்கணுங்க. சரி, ஹனுமான் இதை எல்லாமே நமக்கு வழங்கக்கூடியவர். ஹனுமானை வணங்குவது எப்படிங்க? ஹனுமானுடைய மந்திரம் ஓம் ஹம் ஹனுமதே நமஹ, ஓம் ஹம் ஹனுமதே நமஹ, ஓம் ஹம் ஹனுமதே நமஹ. இது ஒரு சிறப்பான ஒரு மந்திரம். ராமபிரானே ஹனுமானை பற்றி ஒரு மந்திரம் கொடுத்துருக்காருங்க. அது ஓம் ஹரிமர்க்கட மர்க்கட்டாய நமஹ, ஓம் ஹரிமர்க்கட மர்க்கட்டாய நமஹ, ஓம் ஹரிமர்க்கட மர்க்கட்டாய நமஹ அப்படின்ற இந்த மந்திரத்தை யார் ரெகுலராக ஜப்பம் பண்ணுறாங்களோ அவர்களை நான் அருள் புரிந்து அவங்களுக்கு வேண்டிய அனைத்து காவலையும் நான் செய்வேன்னு ராமபிரான் ப்ராமிஸ் பண்ணுறாருங்க. மந்திரம் ஹனுமான்து, கொடுத்தவர் ஸ்ரீராமர். ஆனால் அவரை கேரண்டி கொடுக்குறார். அப்போ ஹனுமான் சக்தி, ராமரோட சக்தி அனைத்துமே சேர்ந்துடும். நிறைய பேர் கேட்பாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க, சார் மந்திரங்களை டைரெக்டாக வீடியோவில் எப்படி சொல்கிறீங்களே, சொல்லக்கூடாதே. ஆமாம், குருக்கிட்ட போய் தீட்சை வாங்கியில் கற்றுக்கணும். ஆமாம், இந்த கலிகாலத்தில், இந்த அவசர வாழ்க்கையில் ஒரு 2 செகண்ட் 60 நொடிகள் சக்கு சக்கு சக்குன்னு நம்ம ஸ்லைட் பண்ணுறோம். எதை? இன்ஸ்டாகிராம். அவ்வளோ பிஸி லைஃப்பில் குருவை அண்டி அவர் வீட்டுக்கு போய் சேவை பண்ணி மந்திரம் வாங்குறது சாதாரண விஷயங்கள்ல. ஆகையாலே இந்த மந்திரங்களை, புராணத்தில் இருக்கக்கூடிய இந்த மந்திரங்களை உங்களுக்கு இப்போ நான் டைரெக்டாக சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் அப்படி டைரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது ஒரு குரு தீட்சையாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மந்திரால எது வேணால் பண்ணலாம். அடுத்து, நான் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்கேன், அதாவது ஒரு சிறை தண்டனைக்கு உள்ளாக போகிறேன், இல்லை எனக்கு ஒரு தூக்கு தண்டனை வரப்போகுது, இல்லை எனக்கு பயங்கரமான நோய், நான் கண்டிப்பாக செத்துற போகிறேன், அந்த மாதிரி ஒரு நிலை, டாக்டர்ஸே ஹோப்லெஸ் சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இல்லை மிகப்பெரிய ஒரு பெரும் பிரச்சனை, என்னால் சால்வே பண்ண முடியாது, வாட் டு டூ அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று, ஆபதுத்தாரக ஹனுமத் கவச்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கூகுள் பண்ணாவே வரும் உங்களுக்கு வேண்டிய லாங்குவேஜில். அந்த கவச்சத்தை நீங்கள் தினமும் படிக்கிறதுனால நீங்கள் அதிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். ஆப்ஷன் 2, ஹனுமான் சாலிசா படிங்க. ஹனுமான் சாலிசாங்கிறது ரொம்ப எளிமையானது. 40 ஸ்லோகங்கள் கொண்ட துளசிதாசால் இயற்றப்பட்ட ஒரு சின்ன ஒரு பிரபந்தம் சொல்லலாம். ஒரு ஹனுமானை பற்றி, கிரேட்னஸ் பற்றி ஒரு 40 ஸ்லோகங்கள் இருக்கும். இந்த ஹனுமான் சாலிசான்னு சொல்லும்போது நம்ம அதை இயற்றிய துளசிதாசை நினைக்காமல் இருக்க முடியாதுங்க. துளசிதாஸ் ஒரு மிகச்சிறந்த ஹனுமான் பக்தர், ராம பக்தர். அவரை ஒரு தடவை அக்பர் காலத்தில் வாழ்ந்தவர் தான் அந்த துளசிதாஸ். அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அப்போல்லாம் முஸ்லீம் டாமினேஷன் இல்லையா, அந்த டைமில் இவர் ராமபக்தியை பிரச்சாரம் பண்ணுறாரு. மற்ற நிறைய விஷயங்கள் அவர் மீது இல்லாத பொல்லாததெல்லாம் சுமத்தி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுறாங்க.
அப்போ அவர் அதிலேருந்து வெளிப்பட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மிக பக்தியோட ஹனுமான் மேலே 40 சின்ன சின்ன ஸ்லோகங்கள் அல்லது பாடல்களை பாடுறாருங்க. இது பேர் தான் ஹனுமான் சாலிசா. இதை எப்படி பாடி முடித்த உடனே நிறைய குரங்குகள் வந்து அந்த அக்பர் சாம்ராஜ்யத்தையே துவம்சம் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. அதை பார்த்து பயந்து போனவர் ஏன் இப்படி நடக்குதுன்னு போது அக்பருடைய மினிஸ்டர்ஸை சொல்கிறாங்க, இது அந்த துளசிதாஸை நீங்கள் அரெஸ்ட் பண்ணதுனால தண்டிச்சதுனால வந்த வினை தான் இது, ஆகையால் அதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அக்பர் வந்து துளசிதாஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி ஹனுமான் சாலிசா முடிந்ததுமே ஒரு அதிசயம் நடந்ததுங்க. ஹனுமான் டைரக்டாக காட்சி கொடுக்குறார். யாருக்கு? துளசிதாஸ்க்கு. கேட்குறாரு, துளசி உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, நான் ரொம்ப பிரசன்னமாக இருக்கிறேன்னு ஹனுமான் சொல்கிறார். அப்போது துளசிதாஸ் என்ன தெரியுமா சொல்கிறாரு, சுவாமி எனக்கு எதுவும் வேண்டாம், நான் வந்து உங்கள் தரிசனம் பெற்றதே போதுமானது. ஆனால் இந்த பிரபந்தத்தை இந்த ஹனுமான் சாலிசாவை யாராவது படித்து உங்களிடம் ஒரு விண்ணப்பம் வைத்தால் அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்கள் சுவாமி, இதுவே நீங்கள் எனக்கு தரும் வரம் அப்படின்னு வேண்டுறாருங்க. பாருங்க, மகான்கள் எப்போ அப்போதாங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், உலகத்தை சிறப்பாக இருக்கணும், உலகம் சுபிட்சமாக இருக்கணும், மக்கள் துன்பமின்றி இன்பமாக வாழணும், அவங்க சதா அவங்க நம்மளை பற்றிய சிந்தனை தாங்க. அப்போ ஹனுமான் என்ன சொன்னார் தெரியுங்களா? அவர் உடனே ப்ராமிஸ் பண்ணுறார், அப்படியே ஆகட்டும், இது என்னுடைய சத்தியம். இந்த ஹனுமான் சாலிசா யாராவது படித்து அவங்களுக்கு வேண்டியதை கேட்டாங்கன்னா சத்தியமாக நான் முடித்து தருகிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுறாருங்க ஹனுமான். ஆகையாலே இந்த ஹனுமான் சாலிசாவை எல்லாரும் கற்றுக்கணும், தினந்தோறும் படிக்கணும். ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் படிக்கணும் இல்லைங்க, தினந்தோறும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த விதமான கஷ்டங்களும் வராது. நம்ம கர்மாவால் நம்ம அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் வந்தாலும் எளிதில் நீங்கள் ஹனுமான் சாலிசா படித்ததுனால நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க, ரட்சணை அடைவீங்க, உங்கள் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும், நிறைய செல்வச் செழிப்போடு வாழ்வீங்க, நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க, தீர்க்க ஆயுளாக இருப்பீங்க, அபமிருத்யு வராது, சர்வத்திர ஜெயம் ஏற்படும். ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான். அப்பேற்பட்ட சிறப்புமிக்க அந்த ஹனுமான் தெய்வத்தை இன்று கண்டிப்பாக தாங்கள் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வணங்கி உங்கள் வீட்டிலேயே ஹனுமானுடைய சித்திரப்பட்டத்தை வைத்துக்கொண்டு நன்றாக தினமும் பூஜை செய்யுங்கள், ஹனுமான் சாலிசா கற்றுக்கொள்ளுங்கள், ஹனுமத் கவச்சம் படிங்க, ஆபதுத்தாரக ஹனுமான் ஸ்தோத்திரம் படிங்க. இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை சார், ஐ டோன்ட் நோ ஆல் தீஸ் திங்ஸ், ஐ ஆம் ஏ வெரி பிஸி மேன். ஓம் ஹரிமர்கட்டமர்கட்டாய நமஹ, ஓம் ஹம் ஹனுமதே நமஹ. இது ஈஸி தானே, சாண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. லெட்ஸ் சாண்ட் அண்ட் கெட் ப்ரொடெக்டட். எல்லாத்திலும் நீங்கள் வெற்றி பெற சர்வத்திர ஜெயம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.